ஓம் நம சிவாய. மகாபெரிவா மிராக்கிள்ஸ் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் வணக்கம். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நினச்சது எல்லாமே நினச்ச மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளும் தடங்கல்களும் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னாலும், நமக்கு வேண்டியது நம்ம விரும்பியது எல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் தங்களுடைய வாழ்நாளில் தொடர்ந்து இந்த ஒரு வழிபாட்டு முறையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரணும். இது கட்டாயம் ஒரு தாந்திரிக வழிபாட்டு முறை தான். இது மாதிரியான நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் நான் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ண போகிற எந்த ஒரு வீடியோஸோட அப்டேட்டாக இருந்தாலும் அது உடனடியாக உங்களை வந்து சேரும். நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி, அது நம்மளுடைய வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளையும் சில மாற்றங்களையும், அது நமக்கு தேவையானதாக இருக்கும் பட்சத்தில் புதிய மாற்றங்களையும் கட்டாயம் கொடுத்தே தீரும். அந்த வகையில் எந்த ஒரு தாந்திரிக வழிபாடு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் தினமும் செய்யும் பொழுது நம்ம நினச்ச மாதிரி நமக்கு கிடைச்சே தீரும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான தாந்திரிக வழிபாட்டு முறை இது. இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் இத்தனை நாட்கள் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது. நீங்கள் தினசரி வாழ்க்கையில் எப்போவுமே இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். அது உங்களுக்கு அதிகப்படியான பலன்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் எந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை நேரத்தில், அதாவது சூரியன் அஸ்தமம் ஆனதுக்கு அப்புறமா செய்யலாம். அப்படி இல்லைனா இரவு நேரத்தில் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வழிபாட்டு முறையை செய்யலாம். இது ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு தாந்திரிக வழிபாட்டு முறை தான். இன்னொரு முக்கியமான சந்தேகம் எல்லோருக்குமே வரும். இதை பார்த்திங்கன்னா, இந்த ஒரு வழிபாடு செய்யும் பொழுது நான்வெஜ்லாம் சாப்பிட்டு இருந்தால் செய்யலாமா செய்யக்கூடாதா, இந்த மாதிரியான சந்தேகங்கள் கட்டாயம் வரும், கேள்விகள் கேட்பீங்க. நான்வெஜ் சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு எந்த ஒரு வழிபாடு செய்யும் பொழுது அதற்கு உண்டான பலன் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா, இந்த வழிபாடு செய்யும் பொழுது இதனுடைய பலன்கள் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இந்த வழிபாடு செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி இதற்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள். அந்த கண்ணாடி பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கணும் கண்டிப்பாக வீட்டில். அந்த கண்ணாடியை நீங்கள் பார்த்துக்கிட்டு, நான் இப்போ ஸ்க்ரீனில் தரக்கூடிய இந்த ஒரு தமிழ் மந்திரம், இது பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிக வசிய மந்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். தாந்திரிக முறையில் ரொம்பவே ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு மந்திரம். நீங்கள் கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு சொல்லணும் இந்த மந்திரத்தை. நீங்கள் ஒரு மேட்டு மேலே நின்றுக்கிட்டு இந்த மந்திரத்தை கண்ணாடியை பார்த்துக்கிட்டு, கண்ணாடியில் உங்களுடைய கண்களை பார்த்துக்கிட்டு 21 முறை இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லணும். வாய் விட்டு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. மனசுக்குள்ளே சொன்னாலே போதும். அதிகப்படியான பலன்களை இது தரும். ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது எந்த விதமான கோரிக்கைகள் வச்சு நீங்கள் இந்த வழிபாடு செஞ்சாலும் சரி, அந்த கோரிக்கைகள் உடனடியாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ, அத்தியாவசியமான தேவையாக இருக்கோ, அது எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலையை இது உருவாக்கி தரும். பொருளாதார முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே சரியாகும். அந்த அளவுக்கு இது ஒரு அற்புதமான மந்திரமாக, வழிபாட்டு முறையாக இருக்கும். அதனால் இதை கட்டாயம் பயன்படுத்தி பயனடைங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய.